மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறடும். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவசித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கிறேன். சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடா பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடா பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவசித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. கசமெல்லாம் தொலையுமானாள், நீயும் நீங்கும் அந்நாள். கசமெல்லாம் தொலையுமானாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவசித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவசித்த நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திரு காயங்களுக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். நாங்கள் வாழ்வது உம்முடைய சுத்த கிருபை சுவாமி. உம்முடைய அளவற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமினால் எங்களை பெற்றெடுத்த இயேசுவை நிரப்பினது போல எங்களையும் பரிசுத்தாவின் வல்லமினால் நிரப்பி நாங்கள் எப்பொழுதும் மோடு கூட வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடும். ஆண்டவரே, கோடா கோடி பிசாசுகள் எங்களை எதிர்த்து போராடினார். ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றி உம்முடைய கொடியில் நிழலிலே நாங்கள் சுகித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்துக்கும் உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னுடைய உயிர்த்தெழுத வல்லமை, your resurrection power come upon the whole congregation.
and fill everybody, Lord. Fill everybody. செத்து போயிருக்கும் நிலைமை மாற்றும். உம்முடைய வல்லம் நிறைந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் விடும். என்னை நேசிக்கிறது போலவே ஒவ்வொருவரும் நேசித்து மார்போடு அணைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிரசிலே முள்முடிகளை வைப்பார்கள். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கோலினால் அடிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். உலகில் வாழும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அநேக கிரீடங்களை வைத்திருக்கிறார். அந்தந்த கிரீடங்கள் அவர்களுக்கு சூட்டப்படும் பொழுது அந்த நாளில் அவர்கள் வாழ்க்கை செழிப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியுமாயிருக்கவே கிரீடங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். உலகில் ராஜ்யங்களை ஆண்ட ராஜாக்களின் கிரீடம் எப்பொழுது விழுந்தது? அவர் சிரசிலே முள்முடி ஏற்றின பொழுது எல்லா ராஜ்யங்களின் கிரீடம் கீழே விழுந்தது. ராஜாக்கள் ஆழ்வதை தேவன் எடுத்து போட்டார். நம்மை அவர் ராஜாவும் ஆசாரிகளுமாய் ஏற்படுத்த இயேசு தன்னை சிரசை மனதார கொடுத்த பொழுது முள்முடிகளை அவர்கள் சூட்டினார்கள். அந்த முள்முடி நம்முடைய எதிர்காலத்தின் கிரீடங்களை நமக்கு விழுந்து போனதை நாம் கொடுப்பதற்காகவே அதை மனதார ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பாருங்க, மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஒன்றை சொல்கிறேன், ஞானஸ்நானம் என்பது சாதாரண ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுதலை பெற்று அவரோடு வாழும் ஒரு பாக்கியம்தான் அந்த மகத்தான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் என்று வேதம் சொல்லுது, நான் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்து நமக்கு உபதேசம் சொல்லி நாம் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், உலகத்தில் அவர் இருந்த வண்ணமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து முதலாவது நமக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை சூட்டுகிறார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட செத்து அவரோடு கூட பிழைத்து இருக்கும்படியான சாக்கியத்தை தேவன் நமக்கு தேடி தந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதோடு விட்டுட்டாரா? அபிஷேக தைலம் என்ற கிரீடத்தை நமக்கு சூட்டினார். நீதியின் கிரீடத்தை முதலாவது அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நமக்குள் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் நீதியின் கிரீடத்தை முதலாவது சூட்டுகிறார். இந்த கிரீடத்துக்கு பேர் தான் அபிஷேக தைலத்தின் கிரீடம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேக தைலத்தின் அபிஷேக தைலத்தின் கிரீடத்தை உனக்கு சூட்டும் பொழுது உண்மையாகவே பரலோகத்து தேவனை நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் என்பதே அதன் அர்த்தம். ஹல்லேலூயா. சங்கீதம் 20:6 வாசித்து பார். அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார். அபிஷேகம் பண்ணுகிறார், அவர்களை ரட்சி எல்லா தீமையிலும் எல்லா சூழலிலும் அவரை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 28:5 வாசித்து பார். சேனைகள் கர்த்தர் தமது ஜனத்திற்கு மகிமையான கிரீடம் அலங்காரமான முடியுமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கேளுங்க, நல்ல அதை அணிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, எடுத்து பட்டென்று வாசிக்கிறேன். உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி பாருங்க, நல்ல யோசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. Who is your relation? Jesus Christ is my relation. Hallelujah. Heavenly Father is my relation. Hallelujah.
அப்படி சொல்லக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் சொந்தக்காரை சொல்றதில்லை, மாமிசத்தில் பிறந்தவர்களை சொல்றதல்ல, ஆவியிலே பிறந்த நம்மை பார்த்த ஆவி ஆகிய தேவன் சொல்லுகிறார், இவர்களை நான் ராஜரீகமாய் ஆளுகை செய்கிறேன். இவர் ராஜரீகத்துக்குரியவர்கள், இவர் ஆசாரியராகவும் இவர்கள் பரிசுத்த ஜாதியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a chosen people. இன்னும் மட்டுப்படுத்திக் கொண்டு உங்களை தரங்குறவா நினைத்துக் கொண்டு who are all taken a baptism. You are a chosen vessel. Hallelujah. எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார். But really you are a chosen vessel. Hallelujah. உன்னை தெரிந்து கொள்ள பாத்திரமாக கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் பேரிலே ஞான ஸ்நானத்தின் மூலமாக மடித்து நீ உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு உனக்கு முதலாவது சூட்டுவது நீதியின் கிரீடம். நீதியின் ராஜ்யம் உனக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகதான் நீதியின் கிரீடத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு அநீதி நிறைந்த உலகில் நீ வாழ்ந்தாலும், அநீதி நிறைந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் அநீதிக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை அலட்சியமாக நினைக்க ஒருவர் ஆகிலும் இங்கு இருக்கிறவர்கள் நீங்கள் விரோதிப்பீர்களானால் அது இயேசுவையே விரோதிக்கிறீர்கள். இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் பகைப்பீர்களானால் இயேசுவையே பகைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விசேஷித்த கிரீடத்தை இயேசு சூட்டுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த சாதி அந்த பேதியெல்லாம் பேசாதீங்க. நம்மெல்லாம் பரிசுத்த சாதி. ஹல்லேலூயா. பிரிவினை நமக்கு வேண்டவே வேண்டாம். பிசாசுக்கு தான் பிரிவினை. அது கூட கூட்டக்கூடி வந்த மேற்கொள்ள பார்த்து திரளாய் நான் தனிமையாய் நிற்கிறேன். என்னை படைத்த தேவன் தான் எனக்கு பக்கத்தில் வந்து நின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சவப்பட்டி வைக்க வேண்டிய இடத்துல உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாம் வாழ்ந்து முடியான பாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொர்நேலி சாவுக்கு பயப்பட மாட்டான். ஒரு செகண்ட் ஆண்டவர்கிட்ட போயிடுவான்னு தெரியும். ஆனாலும் நீங்களும் என்னை போல மாறி வைராக்கியம் உள்ள பரிசுத்த ஆவியின் வைராக்கிய வாஞ்சை உங்களுக்குள்ள பற்றி எறிய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அதற்காகவே நீண்ட ஆண்டுகளாய் தேவனிடத்தில் ஆயுளை கேட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் வைராக்கிய வாஞ்சை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இன்றைக்கு கேளுங்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லேவியாகமம் 22:12 வாசித்து பார். தேவன் ஆசாரியரை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய மனுஷன் மேல் இருக்கும் ஒரு கிரீடம் தான் அபிஷேக தைலத்தின் கிரீடம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேக தைலத்தின் கிரீடம் அவனுக்கு சூட்டப்பட்டதின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவையே அவன் தரித்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அநேக கிரீடங்கள் உண்டு. எந்தெந்த கிரீடத்தை நீங்கள் இழந்தீர்களோ எனக்கு தெரியாது. அந்தந்த கிரீடத்தை இப்பொழுது ஆண்டவர் நினைவுபடுத்தி கொண்டு வருகிறார். முள்மடி அணிந்து கோலினால் அடித்த பொழுது பீரிட்ட ரத்தம் இன்றைக்கும் நமக்கு முடிசூட்டுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 28:5 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், தேவன் தமது ஜனத்திற்கு சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்துக்கு மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்கார முடியுமாக இருப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? முடி என்று சொன்னால் கிரீடம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எப்படி இருப்பாராம் ஜனத்துக்கு? உங்களை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி வச்சுக்கிறார். நான் என் ஜனம் என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறேன். வாட் எ கிரேட் பிரிவிலேஜ் காட் கிவன் us. சற்று சிந்தித்து பாரு. நம்மை மகிமையான கிரீடமாகவும் பாருங்க அலங்காரமான முடியுமாக கர்த்தர் வைச்சது.
இந்த மகிமையான கிரீடம் நீ எதிர்பாராத அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு என்னை உயிரோடு உங்களோடு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4:5 வாசித்து பாரு. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அது உனக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அல்லேலூயா. 9வது வசனத்தை படிங்க. பாருங்க, நல்லா யோசிங்க. மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எதுக்கு மகிமையான கிரீடம்? உன்னால் செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படியான ஆணையை கர்த்தரிடத்தில் உன்மேல் பிறக்கிறது. ஹல்லேலூயா. அவர் செய்வதெல்லாம் மகிமையாயிருக்கு. அற்பமாய் நம்மை அழைத்த நேரத்தில் அற்பமாய் இருந்தோம். இன்றைக்கோ அவருக்கு எப்படி இருக்கிறோம்? மகிமையான கிரீடமாய் சொல்லிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. என்ன ஒரு அழகான வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்த்து மகனேன்னு கூப்பிடுது, நாம் ஏமாத்துறோம். என்னை பார்த்து மகனே என்று கூப்பிடுது, நான் ஏமாத்துறேன். You are little clay in the hands of the Almighty God. அவர் அதை வணைந்து நிரப்பினால்தான் நாம் மகிமையான பாத்திரங்களாய் சொலிக்க முடியும் என்பதை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 10ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவருடைய நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்குமா? நீடிக்கும். ஏம அதிலே ஒரு கிளாஸ் வருது. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். ஏம. பிரைஸ் தி லார்ட். எப்படியா குடும்பத்தை குறித்து பேசும்பொழுது கர்த்தர் சொல்றார். நீதிமொழிகள் 1:12-4 சொல்றார். குணசாலியான ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்கு கிரீடமாய். You are the person for your husband, you are a crown. Hallelujah. நீ உன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாய். எத்தனை மகிமையான காரியங்களை கர்த்தர் வைத்து எத்தனை விதமான கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை சற்று சிந்திக்க தான் இன்று உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. காட்டுங்களா? ஒரு இஸ்திரி சரியா இல்லைன்னா புருஷனுக்கு அவன் வாழ்க்கையை வேதனை குறிக்கு காலமாகும். ஹல்லேலூயா. அழகா சொல்ல, குணசாலி. யார் அவள் குணசாலி? கிறிஸ்துவுக்கு உரியவளாய், உண்மையும் உச்சமமாய், சபையாய் கிறிஸ்துவுக்கு சத்திய கொடுத்து வாழ்றது போல அவள் உண்மையும் உச்சமமாய் வாழ. உத்தமத்தை இழந்துட்டா அது பிசாசுக்கு அடிமையாயிடும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நீதிமொழி 14:24 சொல்லுகிறது, ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரவுன் இருக்குது. There are many crown in heaven. Hallelujah. அதை நமக்காகவே வைச்சிருக்கிறார். நீதிமொழி 17:6 வாசிப்போம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிரைஸ் தி லார்ட். நரைமயிரானது சொல்றது 16:31 சொல் நீதிமொழிகள். நரைமயிரானது மகிமையானது. ஹல்லேலூயா. பெரியவர்கள் என்று கனத்தை பெறக்கூடியதும் பெரியவர்களுக்கு கனத்தை தேடி தருவதும் அது என்ன சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஏது நரைமயிரே இருக்காது. நரைமயிர் இருந்தாலும் அது கருப்பு மயிராக மாறிடும். Everybody like that, even myself. Hallelujah. Praise the Lord. தன்னை அலங்கரித்துக் கொள்கிறோம். இந்த அலங்காரம் இல்லை. கிறிஸ்து நம்மை அநேக கிரீடங்களால் ஜோடித்து அப்பப்பொழுது அந்த கிரீடத்தை தரிப்பித்து, அந்த கிரீடம் என்று சொன்னால் என்ன? அரசாடுகிற
வல்லமை நிறைந்தது. இந்த பூமியை அரசாள, பிசாசை அரசாள, அவைகளை அழிக்க, பிரச்சனைகளை ஒழிக்க, பலவிதமான சூழ்நிலையை மாற்ற தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதாங்க அந்த கிரீடம். There are many crowns in heaven. Hallelujah. Praise the Lord. Yes sir. 2:1 வாசித்து பாரும். 6:8 வாசம். ராஜாக்கள் ராஜாத்திகளும் கிரீடம் சூட்டப்படுகிறது, தேசங்களை அரசாளுகிறார்கள். நம்மையோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆளும்படியான கிரீடத்தை சூட்டியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த அநேகரை நமக்கு ராஜாவை ஆசாரியர்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விதமான கிரீடம் நமக்கு வச்சிருக்காரு பாருங்க. ஆனால் நம்மளோ அசட்டை பண்ணி அற்பமான மனுஷர்களாய் உலகில் வாழ்ந்து கொண்டு வருவது. Hereafter, don't think you are an ordinary person. You are not an ordinary Christian. You are a chosen vessel. Hallelujah. Praise the Lord. பிரசிப்பனோ என்று நான் கவலைப்பட்டு வந்தேன். உங்கள் முகத்தெல்லாம் பார்த்த உடனே ஒரு பலன், நீங்கள் தான் என் பலன், நீங்கள் தான் நான் ஐஸ்வர்யம். இதை நினைக்கிறீர்களா? நினைக்க மாட்டீங்க. ஒரு வசனம் உங்களுக்கு மாறா வந்தா என்ன சொல்லுவீங்க? அவன் எனக்கு தான் பிரசங்கம் பண்ணுறான். அடி வாங்கி நரகம் போவாதீங்க. எந்த வசனம் வந்தாலும் கர்த்தர் தான். அது வசனம் கர்த்தர் தான். வார்த்தை தேவனிடத்திலிருந்து மாமிசமாய் நமக்குள்ளே வாசம் செய்ய வந்து. இதை நினைப்பீர்களா? வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு கருசனை அக்கறை உனக்கு வந்தாதான் இயேசு உன்னோட இருப்பார். இல்லைன்னா அவர் விலகி போவார். சத்தியத்துக்கு தலை சாய்க்கிறவர். ஹல்லேலூயா. யோபு 19:9 வாசித்து பாருங்க. இங்கே யோபு புலம்புகிறார் பாருங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிப்போமா? எத்தனை விதமான கிரீடம் யோபுக்கு இருந்தது சற்று சிந்தித்து பாருங்க. எனில் இருந்த மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? சொல்றார், என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். எத்தனை விதமான கிரீடம். யோபின் புத்தகத்தை வாசிங்கள். எல்லாம் நிறைந்தவனாய் இருந்தான். தேவன் அவனை நிறைவுள்ளவனாய் வைத்திருந்தான். அநேக கிரீடங்கள் அவனுக்கு இருந்தது. ஒவ்வொன்றாய் இயேசு எல்லாவற்றையும் எடுத்து போடும்பட பிசாசு உத்தரவு கேட்டப்படது. உத்தரவு கொடுத்த வெறுமையாய் நிற்கிறான். கதி கலங்குறான். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் மனைவியை நம்பி இருந்தேன். என் மனைவியும் தேவனை தூஷித்து சீமனை போடு என்று சொல்ற. எல்லா கிரீடங்களும் எங்கே போனது என்று மனம் கசிந்து அழுகிறான். பார்த்தீர்களா? மனைவி கூட இருந்தால் தான் மனைவி, இல்லைன்னா மனைவி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை பிசாசு உருவாக்கும். தேவனும் அப்படி இல்லை. நீ கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீ என் பிள்ளை தான் சொல்வார். நீ கெட்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்க மாட்ட. எந்த காரியத்தில் உன் கிரீடம் விழுந்ததோ அதை மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தி சிருஷ்டித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். புலம்பல் 5:16 வாசித்து பார். அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல். எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்று கதி கலங்கிறார். பாவம் செய்யும் பொழுது உன் கிரீடங்கள் நான் கீழே விழுகிறது. அதைத்தான் குறிப்பாக இங்கே சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேல் 4:30-31 வாசித்துப்பார். நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு மன்னனை பார்க்கிறோம். அவன் பாருங்க, அவன் சொல்றான், இது என் வல்லமின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரசாபத்திற்கென்று நான் கட்டின பாபிலோன், மகா பாபிலோன். அந்த நேரமே தேவன் அவனை பூமியிலே தள்ளினார். மிருகத்தோட மிருகமாய் பணியிலே நனைந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் மனம் திரும்பும் வரைக்கும் அப்படி அவனை தேவன் தண்டித்தார். மறுபடியும் உருவாக்கி அசரியாவை வெற்றி சிறக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். பெரியமானவர்களே,
நம்முடைய தேவனுக்கு முன்பதாய் பெருமை பாராட்டு, நான் என்ற கர்வம், நான் என்ற பெருமை நமக்கு வருமானால் உன் கிரீடங்கள் கீழே விடப்படுகிறது. அப்பொழுதுதான் நம்ம கைவிடப்படுவோம். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து பேய் பயப்பட, நீ பேயை பார்த்து பயப்படும்படியான ஒரு சூழ்நிலை, பிரச்சனையில் பார்த்து பயப்பட முடியாத சூழ்நிலை, உன் எதிர்காலத்தை குறித்து கலங்கும்படியான சூழ்நிலையை பிசாசு உண்டாக்குவான். பி கேர்ஃபுல். எந்த சூழ்நிலும் நான் என்ற சுயம் நம்மில் தோன்றாதபடி, அதை தான் பவுல் சொல்றார், நான் சிலுவையில் அறையுண்டேன், அடக்கம் செய்யப்பட்டேன், உயிர்த்தெழுதல் ரட்சிப்பை பெற்றேன், நான் இப்பொழுது ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவி. அப்படி ஒரு பக்குவம் அடைய வேண்டும். அப்படிதான் அந்த கிரீடம் நிலைத்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நேபுகாத்நேச்சரை போல ஒருவரும் மாறிவிடாது. எதிலும் நமக்கு பெருமை வேண்டாம், எதிலும் மற்றவர்களை தாழ்த்தி நம்மை உயர்த்த வேண்டாம். நாம் எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். தாயின் பிள்ளைகள் சாபத்தில் பிறந்தாலும் அதை ஆண்டவர் மறிக்க செய்து தகப்பனுடைய பிள்ளைகளாய், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் பரலோகத்துக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு சூட்டப்பட்ட கிரீடம், எத்தனையோ கிரீடம், அந்தந்த கிரீடம் அந்தந்த சமயத்தில் உனக்கு உதவி செய்ய உன்னை ராஜாக்களும் ராஜாத்திகளாம் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 28:1-3 வாசித்து பாரு. இங்கே எபிரகாயிமை குறித்து கர்த்தர் சொல்கிறார். எபிரகாயிம் வெறியன், பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ. எபிரேயருடைய வெறியரின் மதுபானத்தால் மயக்கமடைகிறான். அவனுக்கு என்ன? பெருமையின் கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். பிசாசுக்கு தான் பெருமை. நான் சொல்கிறேன், பேய் ஒருத்தன் தான். நான் என்று சொன்னோமா நாம் பிசாசு தான். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்றால் உன் கிரீடம் ஒரு நாளும் கீழே விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நாம் தவறி விடுறோம், பின்வாங்கி போகிறோம், பலனற்று போகிறோம். பெரியமான்முடி, who are you? Who are you? You are a chosen vessel. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மறுபடியும் இந்த உலகத்தோடு ஓடாத, மறுபடியும் பழைய பாவத்துக்கு போவாதே, மறுபடியும் ஒருவரை குறை சொல்லாதே, மற்றவர்களை குற்றப்படுத்தாதே. அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. இயேசுவை மகிமைப்படுத்த தான் மகிமையின் கிரீடத்தை உனக்கு சூட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருள்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பருள்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சோடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சோடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். ஏசியா 14, 13, 11, 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசியா 14, 11, 15 வசனங்கள். இங்கே அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி லூசிபரை பார்க்கலாம். நீ வானத்திலிருந்து விழுந்தாய். படிங்க. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இருதயத்தில் நீ சொன்னாயே, ஆனாலும் நீ அகால பாதாளத்திலே தள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. லூசிபர் இயேசுவுக்கு ஈடாக பேசினான். அவர் சிங்காசனத்தை பிடிக்க பார்த்தான். ஒரு கூட்ட தூதர்களை தன் பக்கமாய் வசப்படுத்தி கொண்டான். நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். என்று உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறவன் அந்த விடிவள்ளி பிசாசு. ஹல்லேலூயா. அவனுக்கும் தெரியும் கர்த்தரோடு இருந்ததால் அவனுக்கும் கொஞ்சம் வல்லமை உண்டு. ஆனால் அவன் தேவனுடைய வல்லமைக்கு எதிராக அவன் நிற்க முடியாது. அதை உனக்கு கொடுத்திருக்கிறான். அவனை உன் குதிகாலில் மிதிக்க தேவன் உனக்கு ஒரு கிரீடத்தை சூட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து இந்த உலகத்தை கலக்க சில மனிதர்களை பிசாசு ஏற்படுத்தியிருக்கிறான். கோயிலுக்கு போவாதீங்க, வீட்டில் இருந்த ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, அவங்களே அப்பம் பண்ணுறது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் ஆசாரியனாகவும் ஊழியக்காரனாக இருக்க முடியுமே தவிர வேறு ஒருவராலும் அந்த வேலைக்கு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஊழியக்காரன், எல்லாரும். அப்போ விசுவாசி யார்? சற்று சிந்தித்து பாருங்க. ஊழியக்காரனுடைய உபதேசத்தை கட்டுப்பட்டு இருக்கிறவங்க தான் விசுவாசிகள். அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் லூசிபரை போல கடைசியிலே கைவிடப்படுவார்கள். பட்டாலும் அகால பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். பி கேர்ஃபுல். இந்த உயிர்த்தெழுந்த நாட்களில் நீங்கள் எதில் குறை உள்ளவளாக அந்த குறைவை நிவர்த்தி செய்து தேவனுடைய கிரீடம் உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு கிரீடத்தையும் பெற்று இந்த உலகில் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 27, 29 வாசித்துப்பா. முள்முடிகள் பின்னி அவர் சிரசு மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார். நாம் இந்த கிரீடங்களை மறுபடியும் பெறுவதற்காக அவர் தலையை மனதார கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனையோ கிரீடங்கள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கொடுத்திருக்கிற. நீ பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமத்தில் உழலும் பொழுது, நிந்தனை அவமானங்கள் வரும் பொழுது, தேவனை மறுதலிக்கும் பொழுது அந்த கிரீடங்கள் உன் தலையிலிருந்து விழுகிறது. நீ ஒன்றுமில்லாத வெறுமையாக்கப்பட்டு லூசிபருக்கு அடிமையாய் நீங்கள் இருக்கும்படியாய் பிசாசு உங்களை தள்ளுகிறான். பயப்படாதீர்கள். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும்.
அந்த மரணம் கிறிஸ்துவுக்கு உள்ளான மரணமாக இருந்தால் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். இவைகளெல்லாம் வஞ்சிக்கப்படுவோமானால், ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் மறுபடியும் அந்த ஆசை இச்சைக்கு அடிமைப்படும் பொழுது இந்த லூசிபர் வந்து உட்காந்துருவோம். இயேசு வெளியே போயிடுவார். அல்லேலூயா. பி கேர்ஃபுல். கலாத்தியர் 2:20 படிங்க. ஒரு நல்ல வசனம், எப்பொழுது மனப்பாடமாக வச்சுங்க. நான் சிலுவையில் அறையுண்டேன், கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட. நல்லா புரிஞ்சுங்க. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம், இந்த ஜெபம் உங்களுக்கு அத்தியாவசியமானது. நல்லா புரிஞ்சு. நீங்கள் எந்த மதத்திலிருந்து வரலாம், எந்த ஜாதியிலிருந்து வரலாம், இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரே ஜாதி, அது பரிசுத்த ஜாதி. ஒரே சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வித்தியாசம் காட்டாதீங்க. ஒருவருக்கு ஒரு கோல் சொல்லி, குறை சொல்லி, ஒருவரை தீட்டுப்படுத்தி சபையை தீட்டுப்படுத்தாதீர்கள். சபைக்கு தலையாகி கிறிஸ்து அவர் சரீரத்தை நோகடிக்காதீர்கள். மறுபடியும் அவரை குத்தி ரணமாக்காதீர்கள். ஆண்டவரிடத்தை திரும்புங்கள். உங்களுக்கு அருளப்பட்ட கிரீடத்தினாலே இந்த உலகில் இனிதாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடையும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:24-25 வாசித்து பாரு. படிங்க. ஒரு நல்ல வசனம் மனசில் படியட்டும். பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தில் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணும்? இப்போ பந்தயத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பி கேர்ஃபுல். நல்லா லிசன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. நம்ம பந்தயத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் என்ன செய்வாங்க? அழிவுள்ள கிரீடத்தை பெறும் பொழுதே இச்சை அடக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஓடுறானே, அப்படி செய்கிறார்களே. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற அப்படி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இச்சை அடக்கம். இச்சை என்பது ஆதி முதற்கொண்டு பிசாசு ஆதாம் ஏவாளை கெடுத்த அந்த ஆவி இன்றைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவை அவைகள் அவித்து ஆவியை அணைத்து அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் நீங்கள் அப்படி கெட்டு போவது ஆண்டவனுக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா. அழிவில்லாத கிரீடம் என்றென்றும் அவரோடு கூட ராஜாக்களும் ஆசாரிகளுமா ஜொலிக்கத்தக்கதாக நமக்கென்று பரலோகத்தில் இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. இந்த ராஜ்யங்களெல்லாம் அழிந்து போகும். உலகமும் அது நிறைவும் அது இச்சையும் ஒழிந்து போகும். இட் வில் நெவர் கம் பேக். நீ பெற்ற ரட்சிப்பு, அந்த ரட்சகர் தான் கடைசி நாளில் வந்து உன்னை மார்போடு அழைத்து முத்தமிட்டு வெல் டவுன் மை சன், வெல் டவுன் மை டாட்டர் என்று சொல்லி உன்னை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழிவில்லாத கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அங்கே எதையும் கண்டு பயப்படாதீர்கள். எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்போம். 1 Thessalonians 2:19 சொல்லுகிறாரு பாருங்க. அங்கே சொல்லுகிற ஒரு கிரீடம் மகிழ்ச்சியான கிரீடம். அதற்குள் பிரவேசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான கிரீடத்தை நம்மை சூட்டுகிறார். எங்கிருந்து இந்த மகிழ்ச்சி வருது? சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. சந்தோஷம் வந்து போயிடும், மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:1 வாசித்து பார். கர்த்தர் சந்தோஷமான கிரீடத்தை நமக்கு சூட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் சந்தோஷம். எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆடு எப்பொழுதும் சிரிச்சுக்கினே இருக்கிறானே, ஒரு நாள் கூட ஆட மாட்டானா, சிரிச்சுக்கினே இருக்கிறான், அவன் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறானே. எப்படிப்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் இன் த லார்ட்.
ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிறவள் இயேசுவை பார்க்க வேண்டும். உன் புன்முறுவலான முகம் மற்றவர்கள் கண்டு கவர்ந்து இயேசுவை அடையும்படியான ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:8 வாசித்து பார். இது முதல் நீதியின் கீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அதன் பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. பிரசனம், கர்த்தருடைய பிரசனம் பாடுகிறோம், ஒரு பிரசனம் இறங்குறது. ஜெபிக்கிறோம், ஒரு பிரசனம் இறங்குறது. அது ஒரு கிரீடம். பிரசனம் என்பது கர்த்தருடைய கிரீடம். ஹல்லேலூயா. இந்த பிரசனம் என்ற கர்த்தருடைய கிரீடத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் நீங்கள் ஜெபிக்கும் போதே ஒருத்தருக்கு விடுதலை, ஜெபிக்கும் பொழுதே ஒரு அற்புதம், ஜெபிக்கும் பொழுதே மரண கட்டுகள் அறுந்து போகும், ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் பொங்கி வழிந்து ஓடும். ஹல்லேலூயா. அதுதாங்க அதை நடத்தும் பிரசனம். God's presence. Without God's presence you can't do anything in this world. Be careful. பிரசனத்தை இழந்து போவாது, தேவ மகிமை இழந்து போவாது. அவைகளெல்லாம் உனக்கு கிரீடமாய் சூட்டப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நினைக்கிறதில்ல, வாசிக்கிறது இல்லை, அதை புரிந்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 வாசித்துப்பா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அதற்காகவே இயேசுவின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசித்து பார். நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மரண பொருந்தி எப்படி இருக்கணும்? உண்மையாய். உண்மை என்று சொன்னால் எப்பக்கம் பிசாசு உங்களை உடைத்து பார்த்தாலும் அங்கே அசுத்தமோ இச்சையோ வேசித்தனமோ விபச்சாரமோ காம விகாரமோ ஒன்றும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சொல்றேன், இந்த 4 காரியங்களையும் கொண்ட பிசாசுகள் ஏராளமாய் என்னை எதிர்த்து வந்தது. அப்பொழுது இயேசுதான் என்னை காப்பாற்றினார். இதெல்லாம் இன்னைக்கு போட்டியில் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. உங்களோடு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் உண்மையாக இருந்த நாட்களை நினைத்தருளும் என்று தேவனை நோக்கி நான் அபயமிட்ட பொழுது அந்த கும்பல் அத்தனையும் விலகி ஓடினது. ஒரு தூதன் வலது பக்கமாய் வந்து நின்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திட துன்பம் தோக்காவாரோ இன்பத்தில் சொல்ப நேர்ந்திட இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வாரோ வேளையில் சொற்கேட்டு செவியிலே பரற்றில் இருந்து ஜெயவரோ பரநெல்லை காக்க வல்லோ பரற்றில் இருந்து ஜெயவரோ பரநெல்லை காக்க வல்லோ காக்கும் வல் கரங்களை தட்டி பாடும். யார் கைவிட்டாலும் செல்வே
பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். மோட்சமென்னுள்ள மாறிற்று. இயேசனை காக்க வல்லோர். மோட்சமென்னுள்ள இயேசனை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. 1 பேதுரு 5:4 வாசித்து பாரு. ஒரு அருமையான வசனம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாடாத மகிமை உள்ள கிரீடத்தை சூட்டுவார். மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது இருந்தால் தான் போக முடியும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. கேட்கிறவளா இல்லை, அப்பியாசத்தில் கொண்டு வந்து அதை அடைகிறவளா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, மேய்ப்பனாய கர்த்தர் வரும்பொழுது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், பெறுவீர்கள், பெறுவீர்கள். ஹல்லேலூயா. மகிமை உள்ள வாடாத கிரீடம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. வருவார். என் மகளே என்று மார்போடு அணைப்பார், என் மகனே என்று மார்போடு அணைப்பார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டோம். அப்படி இத்தனை கிரீடங்களுக்கு மேலான ஒரு கிரீடம் இருக்கிறது என்று சொன்னால், வாடாத மகிமை உள்ள கிரீடத்தை உங்களை சூட்டி மகிமைக்குள் பிரவேசிக்க அழைத்து செல்வார். எத்தனை மகிமை, எத்தனை சந்தோஷம்! இப்பட்ட பாடுகளுக்கும் உபத்திரவுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் சகலவிதமான தொல்லை கஷ்டங்களுக்கும் விடுதலையாக்கப்பட்டு மகிமையான கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை உனக்கு சூட்டி உன்னை மார்போடு அடைத்துக் கொள்வார். பேரின்பத்துக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. அதுதாங்க ஈஸ்டர், அதுதான் ஈஸ்டர். இத்தனை கிரீடத்தை இழந்து தவிக்கிறாயோ, இப்பொழுது இன்றைக்கு இயேசு உயிரோடு எழுந்து நம் மத்தியில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். இழந்த கிரீடத்தை சொல்லுங்கள், நான் இதை இழந்தேன், அதை இழந்தேன் சொல்லு. அந்த கிரீடத்தை சூட்டுவா. உங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தர்கள் என்பதை உலகம் அறியும். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிசயமாயிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் வெளிப்படுத்தி 3:11 வாசித்து பாருங்கள். சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. விட்டுறாத. எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த நிந்தை அவமானங்கள் வந்தாலும் பயப்படாது. உனக்கென்று ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வரதான் போகிறார். வரான்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பலர் பேசுகிறாங்க. ஏன் கிறிஸ்தவனே பேசுகிறான். வரதான் போகிறார். வரதான் மேகங்கள் மேல் வரப்போகிறார். மகிமையோடு வரப்போகிறார். கோடாக்கோடி தூதர்களோடு வரப்போகிறார். சகல பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே சொல்கிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி. We are all a crown peoples. Hallelujah. கிரீடம் சூட்டப்பட்ட மனுஷர்கள். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இழந்து போகாதீங்க. என் மகன் மரண படுக்கையிலிருந்து வந்து உங்களுக்காக சொன்னானே, இதெல்லாம் இழந்து வந்து நிற்கிறாய, வெறுமையாய் நிற்கிறாய என்று இயேசு உன்னை பார்த்து சொல்லக்கூடாது. இந்த கிரீடத்தையெல்லாம் உனக்கு கொடுத்தேன், இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தி நீ ஜீவ கிரீடத்தை அணிந்து கொண்டு என்கிட்ட வருவேன். உன்னுடைய பற்றி கொண்டு கொடுக்க ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையா என்று சொன்னது நான் மறந்தனே என்று அப்ப சொல்லி ஒரு பலனும் கிடையாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 65:11 சொல்லுகிறார், வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிறவர். பிரைஸ் தி லார்ட். வருஷத்தை நீ வாழ்கிற வருஷங்கள் எல்லாம்
நன்மையினால் முடியும். என்ன நன்மையா? வீடு கொடுத்தா நன்மையா? காரு கொடுத்தா நன்மையா? ஜுவல்ஸ் வாங்கிட்டா நன்மையா? பிள்ளைகளை பெற்றெடுத்தா நன்மையா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி என்ற கிரீடம் உனக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நன்மை. நன்மை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நன்மை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிரீடமாய் சூட்டப்பட்டிருக்கப்படினால் தீமை உன்னை அணுகுவதில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தீமைக்கு சவால் விடும்படியாய் உன்னை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை ராஜரீகம் பண்ணுகிறார். ஒரு நாடு உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 103:4 வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார், கடைசியா சொல்றேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு. There are 3 kind of things. Hallelujah. பார்த்தீங்களா? உன்னை என்ன செய்கிற? பிராணனை அழிவு வருது நமக்கு. பிராணனை கொண்டு போய் பிசாசு வரான். பல விதமான சூழ்நிலை வருது. நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் வருகிறது. பொறாமை மற்றுமான சோதனைக்காரன் நம்மை சோதிக்க வரான். இவைகளில் பிராணனை கொண்டு போக பார்க்கிறான். பிராணனை, உன் பிராணன் கர்த்தருக்கு முன்னதாக விலையேற பெற்றதாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று இரவு என் பிராணன் கர்த்தருக்கு முன்பதாக விலையேற பெற்றதாயிருந்தது. கண்ணீர் வடித்து செபித்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், யாரையாவது நான் துக்கப்படுத்தியிருந்தேன், என்னை மன்னியும். என் ஜெபம் அப்படிதான். ஏதாவது உண்மை குறைவாக வச்சிருந்தேனா, எதெல்லாம் தவறு இருந்தான் மன்னியும். முதல் ஜெபம் கர்த்தர் என் அழிவுக்கு, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டி உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 132:18 வாசிக்க கேட்போம். உன் சத்துருக்கள் வெட்கத்தை ஒடித்து உன் மீதிலோ கிரீடத்தை பூக்க. உன் சிரசில் கிரீடம் பூக்கணுங்க. கிரீடம் பூக்க தான் 1 by 1 பிளஸிங்ஸ் வரும். ஆமென். கிரீடத்தை பூக்க என்ன செய்யணும்? அவர் பாதத்தில் விழுந்து அவர் வசனங்களை கை கொண்டு நடந்து அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணான பேச்சுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்காது. ஒருவர் குறை சொல்லி குற்றம் சொல்லி மற்றவர்கள் மனதை துக்கப்படுத்தாதபடி உள்ளதை உள்ளபடி சொல்லி ஆற்றி தேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது சத்துருக்கு வெட்கத்தை கொடுத்து உன் மீது கிரீடத்தை போக்கச் செய்வார். இப்பொழுது எந்தெந்த கிரீடத்தை நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு வந்த எந்தெந்த கிரீடத்தை நீங்கள் இழந்து போனீர்களோ அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள். அதை உங்களுக்கு சூட்டுவார். அவர் வந்திருக்கிறார். சங்கீதம் 21:3 சொல்லுகிறது, உத்தம ஆசீர்வாத கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களிடத்தில் உங்கள் சிரசிலை பொற்கிடம் தரிப்பிப்பா, மார்போடு அணைப்பா. நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போடுங்க. முழங்கால் போடாத இந்த சேர் வந்து உங்களை முழங்கால் போட விடாமல் தடுக்கிறது. கர்த்தரிடத்தை கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உத்தம ஆசீர்வாதங்களோடு கூட எனக்கு முன்பதாய் கடந்து வருவீராக. என் சிரசிலே பொற்கிடத்தை தரிப்பது, என்னை உச்சி மோந்து இல்லை கண்களை முத்தமிட்டு ஆசீர்வதியும். ஏராளமான கிரீடத்தை நான் இழந்து போனேனே, அந்த கிரீடத்தெல்லாம் எனக்கு கொடுப்பா. எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. I lost so many crowns, God provide. Hallelujah. கேளுங்க. ஆண்டவரே, அநேக கிரீடங்களை நான் இழந்து போனேன். என் சுயநலத்தினால், என்னுடைய பெருமையினால், என் ஆணவத்தினால், என்னுடைய திமிரினால், அகந்தையினால் நான் அநேக கிரீடங்களை இழந்து தவிக்கிறேன். ப்ளீஸ் டாடி, இழந்த யாவற்றையும் எனக்கு கொடும். யோபு கதறினானே, ஆண்டவரே, எனக்கு கிரீடங்கள்லாம் விழுந்தது, எவ்வளவு கிரீடம் எனக்கு இருந்தது, எல்லாமே போச்சு. அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு.
அப்பொழுதும் அவன் உத்தமனாயிருந்தான். அவனுக்கு பேரே உத்தமன். ஹல்லேலூயா. அவன் கதறினான், கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தார். அவன் உத்தமத்துக்கு ஏற்ற பலனை இழந்த ஒவ்வொரு கிடத்தை மறுபடி சூட்டினார். சீமானாய் ஆயுஷ நாட்களையும் கொடுத்தார். அவள் வாழ்ந்து சுகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீ சாதாரண மனுஷியாய் நினைத்து கொண்டு உன் வாழ்நாளை வீணாக்காதே. You are a chosen vessel. நான் மறுபடியும் சொல்றேன். Who are all taken a baptism. நீ தேவனுக்கு சொந்தமானவர். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் அதை அங்கீகரிக்கிறாங்களா? இல்லை. திரளான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுறா, அவ்வளோதான். அவரை அனுபவிக்கும், அவரை உள்ளே கொண்டு வரவும் தெரியவில்லை. போகட்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெரியமானபடி உன்னை நேசிக்க ஒரு தேவன் உண்டு, என்னை நேசிக்க ஒரு தேவன் உண்டு. அவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. பிசாசு எப்போன்னு காத்திருப்போம். ராத்திரியே என்னை கவி கொண்ட ஒரு கூட்டம் பிசாசுகள் கொக்கரித்து வந்தாரோ. கர்த்தர் என்னை உயிரோடு உங்கள் மத்தியில் உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கும்படியாய் எத்தனை விதமான கிரீடத்தை நாம் பெறுவதற்கு, இழந்தவர்களுக்கு அதை மறுபடியும் கொடுப்பதற்கு மரதார தன் தலையை கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை கோலினால் அடிப்பார்கள் என்று சொன்னதை மனதார ஏற்றுக்கொண்டாரே. எந்தெந்த கிரீடம் நீ இழந்து தவிக்கிறாய், கர்த்தரிடத்தில் சொல். இப்பொழுது ஆண்டவரே, யோபுவை போல நான் இருக்கிறேன், உம்மை நான் எப்படி மறைப்பேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதி. நான் இழந்த கிரீடத்தை எல்லாம் மறுபடியும் கூட ஆண்டவரே, கடைசிய நான் இந்த சரீரத்தை விட்டு வரும் பொழுது வாழாத மகிமையான கிரீடத்தை எனக்கு அணிவித்து என் பிதாவின் ஆசீர்வாதங்கள் பிரவேசியதை நீ சொல்ல, நான் அதை கேட்க உம்முடைய பிரசன்னத்துக்குள் நான் புகுந்து உம்மோடு கூட என்னென்று வாழ எனக்கு அருள் புரியும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் கேளுங்க. This is the time to receive the blessings and the crown. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கேளுங்க. கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்து கேளுங்க. கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள்ளே சேர்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே, இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கவலையை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியில் உன்னை சேர்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே உனக்கு, இருக்கையிலே உனக்கு என்ன குறையுண்டில்லை சொல் மனமே, சொல் மனமே. நாம் ஒருமித்து சொல்வோமா? ஆண்டவரே, நான் எந்தெந்த கிரீடத்தை நான் இழந்து
வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேனோ, இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்பி என்னென்ன கிரீடம் என்னிலிருந்து விழப்பட்டதோ அந்த கிரீடத்தெல்லாம் எனக்கு கொடுப்பா. முடிவிலே மகிமையின் வாடாத கிரீடத்தை நான் பெற, இந்த கிரீடத்தெல்லாம் நான் உலகத்தில் இருக்கும்போது அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். எனக்காகத்தானே தலையை மனதார கொடுத்தேன். நான் இழந்து போன கிரீடத்தை எனக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு ஞாபகப்படுத்த, என்னை உணர்த்த, அதை பெற்றுக்கொள்ள, நான் ராஜரீகமாய் உம்மோடு கூட வாழ என்னை உணர்த்தினே. என்னை ஆசீர்வதி. நான் இழந்த ஒவ்வொரு கிரீடத்தையும் மறுபடியும் கொடு. நான் முடிவிலே நான் உம்மிடத்தில் வரும் பொழுது மகிமையான வாடாத கிரீடத்தை எனக்கு சூட்டி, என் மகனே, என் மகளே, என் பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நீ சொல்ல, நான் அதை கேட்க, மகிமைக்குள் பிரவேசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொருவரும் செய்வீங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இத்தனை கிரீடங்களை நாங்கள் இழந்து ஒருவரை நிற்கலாம் ஆண்டவர். முடிவிலே மகிமையான வாழாத கிரீடத்தை பெற்று என்றென்றுமோடு வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் இழந்து போகாமல் காப்பாற்றிக் கொடு. உலகம், மாமிசம், பிசாசு, உலகமும் அதன் கிரிகளும் ஒழிந்து போ, அதன் இச்சையும் ஒழிந்து போ. ஆசை இச்சைகள் அறுப்புண்டு போவதாக, சபையை விட்டு அறுப்புண்டு போவதாக, ஆண்டும் ஜனங்களை விட்டு அறுப்புண்டு போவதாக. நித்திய வாடாத கிரீடத்தை எங்களுக்கு சூட்டும் ஆண்டவர். உடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் புதுப்பியும். பழைய மனுஷனை புதைக்கிறோம் என்று புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு புது வாழ்வை கொடும், மறுவாழ்வை கொடும். ஒருவரும் நரகம் போகக்கூடாதப்பா, ஒருவரும் நரகம் போகக்கூடாது. நானும் அதற்கு அல்ல. நீர் எங்களை நித்திய வாசிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எங்களை காப்பாற்றும், சபையை காப்பாற்றும், தெரிந்து கொள்ளப்பட்டவரை காப்பாற்றும். உமது நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.